பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். எல்லாரும் இன்னைக்கு படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்மளோட ஒன் ஷார்ட் சீரீஸில் வந்து we're going to see microbes in human welfare பசங்களா. ஸோ இந்த சாப்டர்லேருந்து ட்ரஸ்ட் மீ, எந்த கேள்வி வந்தாலும் டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு ட்விஸ்டடாகவோ இல்லை அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னால் என்ன மைக்ரோப் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் இன் எனி கொஸ்டின். இந்த சாப்டர்லேருந்து வர எந்த கொஸ்டினுமே வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வெயிட்டேஜ் இன் நீட் அப்படின்னு பார்த்தோன்னா அப் டு ஒரு 2 கொஸ்டின் வந்து யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட். ஸோ 2 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து போனஸ் கொஸ்டின் தான். டைரெக்டாக யூ கேன் மார்க் தி ஆன்சர் அண்ட் கோ. ஸோ டைம் கன்சியூமிங்காக இருக்காது, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மெயினாக வாட் வி வில் ஸ்டடி இஸ் இந்த மைக்ரோப்ஸ் நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. இப்போ நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டரில் வந்து பார்த்தோம் தட் ஒரு சில பேத்தோஜன்ஸ், ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது, அதனால நமக்கு ஒரு ஹார்ம் இருக்குது, ஒரு இம்பேக்ட் இருக்குது. பட் ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பிரித்து நம்ம இந்த ஒரு 6 கேட்டகரியில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம தினப்படி யூஸ் பண்ணுற விஷயங்களில் வந்து எங்கெங்கே வந்து இந்த மைக்ரோப்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நாட் கன்ஃபைன் டு அவர் ஹவுஸ், பட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெலவென்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எத்தனை வந்து எதுலலாம் வந்து நம்ம மைக்ரோப்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத படிப்போம். அண்ட் தென் sewage treatment, production of biogas, biocontrol agents, biofertilizers. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன மைக்ரோப்ஸ் இந்த கேட்டகரியில் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம படிக்க போகிறோம். ஓகே, so before we even start in the categories, you have to understand in the microbes அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் அப்படின்னு நான் சொன்னால் I'm talking about the microscopic organisms or the microorganisms இல்லையா. ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையுமே வந்து these microbes are present. ஓகே, ஸோ அது வந்து நம்ம காற்றுல இருக்கலாம், நம்மளோட தண்ணி, சாயில், நம்ம தினப்படி யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்து மேலேயுமே வந்து we always have the presence of these microbes. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வாயிலேருந்து மைக்ரோப்ஸ் ஆர் கமிங். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளாக இருக்கலாம், ஒரு சேராக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். நமக்கு பார்க்குறதுக்கு என்னமோ நீட்டாக இருக்கே தவிர there are always these microscopic organisms present everywhere. ஓகே, சிலது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, சிலது வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, சிலது வந்து இஸ் நியூட்ரல். ஓகே, நமக்கு ஹார்மும் பண்ணல, பெனிஃபிட்டும் ஆகலைங்கிற மாதிரி ஆர்கானிசம்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மைக்ரோபியல் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have bacteria, we have virus. ஓகே, ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த பாக்டீரியா, இந்த வைரஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் வி நோ ஆஃப். பட் கண்டிப்பாக அதில் சப் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது. பட் நமக்கு தெரிய வேண்டியது வந்து இஸ் த பாக்டீரியா அண்ட் த வைரஸ். இப்போ நீங்கள் வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are present inside a capsule. ஓகே, generally they have a coating over it, ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும் அதுக்கு, and they generally have a RNA genetic material. ஓகே, and then viral ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், we studied ஒரு சில டிசீசஸ் நமக்கு காஸ் பண்ணுது and all that. பட் இப்போ பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பை பேஸ் பண்ணி we have these ராட் ஷேப்ட். ஓகே, இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ராட் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையுமே வந்து we call it a bacilli or a bacillus. Bacillus is singular. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து we say cocci or coccus. ஓகே, ஸோ சில பாக்டீரியாவுக்கு வந்து ஃப்ளாஜெல்லா இருக்குது, சில பாக்டீரியாவுக்கு இல்லை, சில பாக்டீரியா வந்து ஆட்டோட்ராஃபாக இருக்குது, சில பாக்டீரியா ஹெட்ரோட்ராஃபாக இருக்குது. இந்த மாதிரி
wide range of இந்த பாக்டீரியா இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பட் நம்ம படிக்கிறதுக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இந்த டிசீஸ் எப்படி வருதுன்னோ இல்லை நான் யூஸ் பண்ணுற இந்த மெடிசன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கோ நம்ம வந்து பார்க்குறது நெசசரி இல்லையா? ஸோ அதை பார்த்தா தானே நமக்கு தெரியும் இது வந்து வேலை செய்யுதா இல்லையா என்ன ஏது அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரியில் we can have certain nutritious media. ஓகே, ஸோ இந்த நியூட்ரியன்ட் மீடியா இருக்கும் பொழுது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸில் தீஸ் பாக்டீரியா கேன் க்ரோ. ஓகே, ஸோ அந்த மீடியாவில் வந்து நம்ம இந்த பாக்டீரியா ஒரு வைரஸை நம்ம கல்ச்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் க்ரோ. ஸோ வென் இட் க்ரோஸ் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் சேர்ந்து வரும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு சின்ன காலனியாக we can see on these plates. ஓகே, ஸோ I can show you an image. பார்த்தீங்கன்னா bacterial colonies growing in the petri dish. ஸோ இந்த ஒவ்வொரு சர்க்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலனி ஆஃப் பாக்டீரியா. ஸோ when I say காலனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து சேர்ந்து வளரும். ஸோ ஒரு இருந்தால் தானே நமக்கு கணக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு சின்ன காலனியாக வந்து தெரியுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபங்கல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா we can grow it on these nutrient medias in the petri dish in the labs. Okay, so பார்த்தீங்கன்னா you will see that they form colonies. ஓகே, ஸோ இந்த காலனிஸ் பேஸ் பண்ணி இந்த காலனியோட மார்ஃபாலஜி வச்சு, அதாவது இந்த காலனி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சும் கூட நம்ம இது என்ன ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஹார்ம்ஃபுல். நான் முதலே சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் ஹார்ம்ஃபுல், நிறைய பாக்டீரியா வந்து நமக்கு தினப்படி யூஸில் வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதாவது மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டெய்லி காலையில் எழுந்திருக்கும்போது இட்லி தோசை சாப்பிட்றோமே தவிர அந்த இட்லியும் தோசையும் எப்படி வந்தது, அதில் இந்த டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? ஸோ இஃப் யூ see இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் ஆர் கோயிங் டு ஹெல்ப் இன் ஃபர்மெண்டிங் யோர் பேட்டர். ஸோ நீங்கள் புதுசாக மாவு அரைச்சதும் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். வேறஸ் அது வந்து இஃப் யூ லீவ் இட் டு ஃபர்மெண்ட், இந்த பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஃபர்மெண்டிங் த பேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து தோசை பண்ணி சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ டோ ஜென்ரலி நாட் ஜஸ்ட் பேட்டர், ஐ ஆல்சோ மீன் டோ. ஸோ பிரெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இஸ் பிரெட். ஓகே, ஸோ இந்த பிரெட்டில் வந்து we have this Saccharomyces cerevisiae. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த பேக்கர்ஸ் ஈஸ்ட். ஓகே, இஸ் ஆல்சோ கால்ட் த பேக்கர்ஸ் ஈஸ்ட். இந்த பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டோ ஆர் பேட்டரில் போயிட்டு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஃபர்மெண்டேஷன். அப்படி ஃபர்மெண்ட் ஆகும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க மாவை வந்து தோஸ் ஹூ லைக் பேக்கிங் இஃப் யூ சி மாவை வந்து நீங்கள் பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிஞ்சு இட் வில் ரைஸ். ஓகே, அதே போல் வந்து பேட்டருமே மாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தோசைக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே பொங்கி வரும். ஓகே, ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து while it is fermenting it releases carbon dioxide gas. ஸோ இந்த கேஸ் எமிட் ஆகிறதுனால naturally the dough is rising or the batter is rising. ஓகே, ஸோ உங்கள் தோசை இட்லியாக இருக்கலாம் இல்லை ப்ரெட்டாக இருக்கலாம், something that we use every day in our household. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மைக்ரோ ஆர்கானிசம்? Saccharomyces cerevisiae. ஓகே, ஸோ ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இது இல்லாமல் வாழ முடியாத ஒரு விஷயம். ஓகே, தட் இஸ் சீஸ். ஓகே, எத்தனை பேருக்கு இங்கே சீஸ் பிடிக்கும்? இல்லை சீஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா? ஸோ சீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் இருக்குது. அகேன் வந்து வி யூஸ் மில்க் ஒரு மில்க் ப்ராடக்ட்லேருந்து வர்றது தான் வந்து நம்மளோட சீஸ். ஸோ இந்த சீஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒன் வெரி காமன் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்விஸ் சீஸ். நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி காமனாக பார்க்கும்போது ஜெர்ரி வந்து வாயில் தூக்கி போடுவோம்ல ஒரு ஓட்ட போட்ட பெரிய ஒரு சீஸ். ஸோ தேட் இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்விஸ் சீஸ். ஓகே, அண்ட் இந்த சீஸுக்கு வந்து மெயின் ரீசன் எந்த பாக்டீரியா ஹெல்ப் ஆகுது இந்த சீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னா இட் இஸ்
Propionibacterium shermani. Okay, இந்த Propionibacterium shermani வந்து is going to help in making this Swiss cheese. Okay, நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய holes வந்து அந்த cheeseல ஏன் வருது அப்படின்னா again அது உள்ள உட்காந்துட்டு it is going to release a lot of carbon dioxide. So sometimes இந்த carbon dioxide என்ன ஆகுது அப்படின்னா completely it does not get emitted. Okay, அது emit ஆகாம உள்ளேயே வந்து it will form bubbles. Okay, so that after everything is over நம்ம அந்த cheese கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த air bubbles தான் வந்து in the form of holes தான் நம்ம பார்க்குறோம். Okay, so that is one important example which is Swiss cheese. அதுக்கு எந்த bacteria help பண்ணுது? Propionibacterium shermani. Okay, and next வந்து பார்த்தீங்கன்னா is the Roquefort cheese. Okay, இந்த Roquefort cheese வந்து பார்த்தீங்கன்னா Penicillium roqueforti அப்படிங்கிற ஆர்கானிசம்னால தான் வந்து we call it the Roquefort cheese. Okay, so இது என்ன cheese அப்படின்னு பார்த்தோம்னா this is actually the blue cheese. Okay, blue cheese அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா this is the blue cheese. இது ஏன் மேம் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. ஓகே, ஸோ என்னென்னா ஒரு ஷெப்பர்ட் வந்து அப்படியே ஒரு இந்த Roquefort அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பாஸ் பண்ணி போகும்பொழுது he went into a cave. சும்மா ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவ் கிட்ட போயிட்டு அது மேலே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும்போது பிரெட் மேலே வந்து பால் போட்டு he was eating. ஓகே, ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து ஏதோ அழகான பொண்ணு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து இந்த கேவுக்கு ஒரு நாள் வரும்பொழுது அவர் விட்டுட்டு போனால் அந்த பிரெட் வந்து அப்படியே அங்கேயே இருந்தது. ஓகே, ஸோ அவர் விட்டுட்டு போன பிரெட்டுக்கும் பாலுக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துச்சு. இப்போ வந்து நம்மெல்லாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஏதோ கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுரும். அவர் என்ன பண்ணார்? சாப்பிட்டார். ஸோ அந்த ஷெப்பர்ட் சாப்பிட்டோன்னே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கே, வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்று முதல் இன்று வரை அதுக்கு ப்ளூ சீஸ் அப்படின்னு பேர் வந்துருச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, அண்ட் அதுக்கான காசிட்டிவ் ஆர்கானிசம் ஆர் அந்த அது மேலே வளர்ந்த அந்த ஃபங்காய் வந்து இஸ் நத்திங் பட் Penicillium roqueforti. ஓகே, ஸோ அங்கேருந்து வர சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் த Roquefort cheese, இஸ் கால்ட் ப்ளூ சீஸ். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த Roquefort அப்படின்னு ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த இடத்துலேருந்து வர ப்ளூ சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெட் மீ நோ ஹவ் இட் வாஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபங்காயினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் ஆல்சோ ஒரு கேரக்டரிஸ்டிக் டேஸ்ட் இருக்குது இந்த பர்டிகுலர் சீஸில். ஸோ சீஸில் வந்து ரெண்டு வகைகள் பார்த்தோம். ஒன்று வந்து இஸ் Propionibacterium shermaniனால டெவலப் ஆகிற ஸ்விஸ் சீஸ், இன்னொன்று வந்து Penicillium roquefortiனால ஃபார்ம் பண்ணுற Roquefort cheese ஆர் த ப்ளூ சீஸ். ஓகே, பட் சீஸில் டெஃபினட்டாக மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ரெண்டு தான். ஓகேயா, தென் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கர்ட். ஓகே, ஸோ கர்ட் வந்து டெஃபினெட்லி ஐ நோ சம் பீப்புளுக்கு வந்து மே நாட் லைக் இட், பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டேப்பிள். எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணுவோம், தயிர் சாப்பிடுவோம், தயிர் இருக்கும். ஸோ இந்த தயிர் வந்து எப்படி வருது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் lactobacillus. ஓகே, ஸோ lactobacillus மாதிரியான நிறைய ஆர்கானிசம் சேர்ந்து we call it the lactic acid bacteria or LAB. ஓகே, ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலில் வந்து கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் கர்ட் இல்லை புதுசாக வாங்கின தயிரை வந்து நம்ம பாலில் விடும் பொழுது அதில் இருக்கிற லாக்டோபாசிலஸ் ஓகே இஸ் கோயிங் டு க்ரோ ஆகி என்ன பண்ணுன்னா இட் வில் ஃபர்மெண்ட் த லாக்டோஸ். பாலில் இருக்கிற இந்த லாக்டோஸை அது ஃபர்மெண்ட் பண்ணி இட் வில் லீட் to a formation of lactic acid. Okay, so இந்த சுகரை வந்து அது ஃபர்மெண்ட் பண்ணி it leads to lactic acid. அப்போ இந்த lactic acid என்ன பண்ணுதுன்னா பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாத்தையும் it will make it coagulate, அதாவது கட்டி ஆகிறதுக்கு வந்து இட் இஸ் ஹெல்பிங். அப்போ என்ன ஆகும், நீங்கள் நைட்டு வந்து பாலை வந்து உர விட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும்பொழுது பால் வந்து ஃபுல்லாக கட்டியாக தயிராக இருக்கும். ஓகே, ஸோ வாட் இட்ஸ் டூயிங் இஸ் பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து இந்த லாக்டிக் ஆசிட் வில் கோ அண்ட் coagulate. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கட்டி தயிர் வந்துடுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாலாக குடிக்கிறத விட when you make it as curd அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ மெயின் ஆர்கானிசம் தட் இஸ் ஹெல்பிங் அஸ் இன் மேக்கிங் curd வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் lactobacillus. ஓகே, now how do you produce curd?
ஜென்ரலாக அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கர்ட் வந்து நமக்கு தேவை எப்போவுமே. we call it an inoculum. ஓகே, ஸோ இனோக்யூலம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நீங்கள் வந்து புள்ளி மட்டும் வைங்க, நான் ரோடே போட்டுடுறேன், கோடு போட்டால் ரோடு போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி, ஸோ புள்ளி வச்சா கோலம் போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லையா? சப்போஸ் நம்ம ஆன்சர் மறந்து போயிட்டா கூட மேம் ஃபஸ்ட் லைன் மட்டும் சொன்னீங்கன்னா நான் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க இல்லையா? ஸோ அதே போல் ஒரு ஃபுல் மில்கை வந்து நம்ம கேர்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 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 குரூப் ஆஃப் லாக்டோபாசிலையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இட் வில் மல்டிப்ளை அண்ட் க்ரோ ஃபர்தர். ஓகே, ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கர்ட் விச் வி கால் த இனாக்யூலமை நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்கில் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சரில் ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா பாக்டீரியா செத்துரும். அதே ரொம்ப கோல்டான டெம்பரேச்சரில் இருந்துச்சுனாலும் இட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் இட் டு க்ரோ. ஸோ ஒரு வார்ம் டெம்பரேச்சரில் இஃப் வி ஆட் திஸ் பர்டிகுலர் இனாக்யூலம் என்ன ஆகும்னா LAB வந்து will produce lactic acid. இந்த lactic acid வந்து இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் வந்து இட்ஸ் கோயிங் டு கோஆகுலேட். ஒரு பார்ஷியல் டைஜஷன் அங்கேயே நடக்குது இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் இஸ் கன்வெர்டட் டு கர்ட். ஓகே, அண்ட் இது வந்து டெஃபினட்டாக இட் வில் இன்க்ரீஸ் த நியூட்ரிஷியஸ் வேல்யூ பை இன்க்ரீஸிங் த வைட்டமின் B12. ஓகே, ஸோ இந்த வைட்டமின் B12 என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சொன்ன மாதிரி இட் இஸ் பார்ஷியலி டைஜஸ்டிங் த மில்க். ஸோ சம் பீப்புள் வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படின்னா அவங்களால லாக்டோஸை நேச்சுரலாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புளில் ஒரு சில பேருக்கு கூட பால் ஒத்துக்கலைனாலும் தயிர் ஒத்துக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பார்ஷியல் டைஜஷன் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் those people can also take curd if not milk. Okay, so this is the production of curd பசங்களா. ஸோ நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட், சீஸ் அண்ட் கர்ட். ஓகே, ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. டெய்லி வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேயா, ரைட்? Now, the next category is microbes utilized in industrial products. Okay, so industrially relevant products அப்படின்னு சொல்லும்பொழுது we are going to see it in 5 categories. Okay, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா is the fermented beverages. Okay, நிறைய beverages வந்து requires fermentation by these microorganisms. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா antibiotics, ரொம்ப important class of products, of industrial products வந்து பார்த்தீங்கன்னா is the antibiotics. அதுக்கப்புறம் chemicals, ஒரு சில chemicalsையும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு we use microbes. அதுக்கப்புறம் enzymes and கடைசியா bioactive molecules. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி fermented beverages அப்படின்னு சொல்லும்பொழுது மெயினாக நம்ம வந்து இந்த மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி we are going to ferment drinks. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் நம்ம இதையே பண்ணும்பொழுது we will need something called as the fermenters. அதாவது இங்கே இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பெரிய வெசல்ஸ். ஓகே, இந்த பெரிய வெசல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்மெண்டேஷனுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸும் கொடுக்கக்கூடிய எல்லா வசதியுமே இதில் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கண்ட்ரோல் pH, யூ கேன் கண்ட்ரோல் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டை உள்ள, அதாவது நம்ம போடுற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாட் எவர் கேன் பி ஃப்ரூட் ஜூஸ், கேன் பி எனிதிங், நம்ம எதில் ஆரம்பிக்கிறோமோ அதை உள்ளே போடுறதுக்கான இன்லெட்ஸ் அண்ட் வெளியே ப்ராடக்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான அவுட்லெட்ஸ், இது எல்லாமே அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து we have apparatus set inside. ஓகே, ஸோ நம்ம வந்து மேனுவலி எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு these vessels will take care. So fermentation பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற large scale vessels or large scale apparatus தான் இந்த fermenters. ஓகே, ஸோ fermented beveragesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have wine and beer, whiskey and brandy. So first of all நான் வந்து உங்ககிட்ட bread பற்றி சொல்லும்பொழுது I spoke about the baker's yeast, right? So baker's yeast வந்து பார்த்தீங்க அப்படின்னா can also be called the brewer's yeast.
which is Saccharomyces cerevisiae. Okay, so this Saccharomyces cerevisiae is the fundamental organism that's involved in converting any fruit juice. நீங்க எந்த ஒரு fruit juice or malt எடுத்துட்டு you can produce ethanol from it. Okay, so mainly உங்களுக்கு fermented beverages அப்படின்னு சொல்லும் பொழுது we are talking about ethanol and related products. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி malted cereals or fruit juice இதை யூஸ் பண்ணி we produce ethanol. Okay, and இந்த ethanol வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can do it in two types. So ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா we ferment பண்ணதுக்கு அப்புறமா we will distill it. இன்னொரு பக்கம் we will not distill it. ஸோ டிஸ்டிலேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கிற ஒரு சாதாரண ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த டிஸ்டிலேஷன் பண்ணினா ஒரு குரூப் ஆஃப் பெவரேஜஸ் நமக்கு கிடைக்கும், அதே பண்ணலை அப்படின்னா இன்னொரு குரூப் ஆஃப் பெவரேஜஸ் கிடைக்கும். ஸோ மெயினாக வைன் அண்ட் பியர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ நாட் distilled forms, அதாவது வித்தவுட் டிஸ்டிலேஷன் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வந்து வைன் அண்ட் பியர். ஸோ ஆஃப்டர் ஃபர்மெண்டேஷன் அந்த பெவரேஜை வந்து when we do not distill it we get wine and beer. அதே வந்து distilled products தான் எல்லாமே உங்களுடைய விஸ்கி, பிராண்டி, ரம் எல்லாமே வந்து will come under that group of fermented beverage. Okay, so fermented beverage produce பண்ற main organism is nothing but Saccharomyces cerevisiae. Okay பசங்களா, now the next industrially relevant product is antibiotics. So antibiotics வந்து பார்த்தீங்கன்னா is a major discovery, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கவரி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட வேர்ல்டில் வந்து இருக்கிற எக்கச்சக்கமான டிசீசஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுது, நம்ம ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, இதை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ மைண்ட் ப்ளோயிங் திங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா there was this scientist called Alexander Fleming. ஓகே, அவர் என்ன பண்ணார், அவர் லெபார்ட்டரியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நிறைய பெட்ரி பிளேட்ஸ் வச்சுட்டு he was working. எந்த ஆர்கானிசமோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was working with Staphylococcus. ஓகே, நான் அதை இங்கே எழுதலை, பட் Staphylococcus அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசமோட தான் he was working. ஸோ he was working with Staphylococcus. ஸோ என்ன ஆச்சுன்னா அவர் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு பழைய பிளேட்டில் வந்து ஒரு மோல்ட் க்ரோ ஆச்சு. ஓகே, ஸோ இந்த வளர்ந்த மோல்டை வந்து அவர் பார்த்தோன்னே ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ போச்சு இந்த பிளேட் கண்டாமினேட் ஆகிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். பட் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பிளேட் எடுத்து அப்சர்வ் பண்ணார். அப்போ அதில் என்ன இருந்தது, ஸ்டெஃபைலோகாக்கஸ் அந்த பிளேட்டு பூரா வளர்ந்துருந்தது. பட் இந்த மோல்டுக்கும் இந்த மோல்டை சுற்றியும் மட்டும் இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் வளரலை. அப்போ அவர் என்ன யோசிச்சாரு, இந்த மோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸை வளராமல் ஹெல்ப் பண்ணுது, தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா there were two other scientists called Florey and Chain. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் எக்ஸாக்டாக இந்த மோல்டு என்ன, இதுலேருந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராப்பராக இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு then they purified and studied this product and then the antibiotics came about. So anti அப்படின்னா against, biotic அப்படின்னா life. So antibiotic na against life. So Staphylococcus வளருது அப்படின்னா against Staphylococcus we have an antibiotic. Okay, so அந்த mold அவர் லேப்ல பார்த்த அந்த mold வந்து பார்த்தீங்கன்னா is called Penicillium notatum, and இந்த Penicillium notatum லேந்து வந்ததனால we call it as penicillin. ஓகே, அண்ட் இந்த பெனிசிலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரி அண்ட் செயின் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் கம்பவுண்டாக ஆக்கினதுக்கு பிறகு வேர்ல்டு வார் 2ல் இதை வச்சு எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ்க்கு வந்து நம்மளால் க்யூர் கொடுக்க முடிஞ்சது, காப்பாற்ற முடிஞ்சது. அண்ட் 1945ல் இந்த 3 சயின்டிஸ்ட்டுக்குமே, அதாவது ஃப்ளெமிங், ஃப்ளோரி அண்ட் செயின் 3 பேருக்குமே வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் வந்து வாஸ் கிவன் பிகாஸ் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஸ்கவரி இல்லையா. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்க முடியுதுன்னா இஸ் பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர். Okay, so antibiotics is the next category which is industrially extremely relevant pasangla. Now after that we have
கெமிக்கல்ஸ். இப்போ கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். லெபார்ட்டரியாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஹோல்ட்லையாக இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் பர்பஸஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த கெமிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ், டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடியூசிங் சிட்ரிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, அதே மாதிரி அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அசிட்டோபாக்டர் அப்படின்னு நான் சொல்லும்போது அசிட்டிக் ஆசிட், அவ்வளோதான். ஓகே, அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படின்னு சொல்லும்போது அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ பாக்டீரியம். ஓகே, அண்ட் தென் கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டைலிக்கம். ஸோ பியூட்டைலிக்கம் சொல்கிறதுனால பியூட்டைரிக் ஆசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ அ பாக்டீரியம். அண்ட் தென் we have lactobacillus. இப்போ லாக்டோபாசிலஸ் வந்து நமக்கு தெரியும், இட் ப்ரொடியூசஸ் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி நம்ம கர்ட் ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, தட் திஸ் லாக்டோபாசிலஸ் ப்ரொடியூசஸ் லாக்டிக் ஆசிட். அண்ட் கடைசியாக இப்போ தான் நம்ம பார்த்தோம் தட் ஃபர்மெண்டட் பெவரேஜில் வந்து we are having this ethanol. ஓகே, ஸோ இத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இஸ் சாக்ரோமைசிஸ் செரிவேசியே அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹெல்பிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யோர் இத்தனால். Okay, pasangla. So if you see Aspergillus niger for citric acid and oxalic acid, Acetobacter aceti vandu for acetic acid, Clostridium butylicum for butyric acid, Lactobacillus for lactic acid, and Saccharomyces cerevisiae for ethanol. Okay, idla nariya vandu nama previous ah paatha examples me irukku. So pudusa neenga kathukka vendidun pathina oru 2 illa 3 da vandu you have to remember. Okay, so idu ellame vandu pathina is industrially very very important chemicals. Okay pasangla, so make a note of this and make sure you remember them. Okay, now next category is the enzymes and bioactive molecules. So first I'll talk about enzyme. Okay, ஸோ என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு சில ரியாக்ஷன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சில என்சைம்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதில் ஒரு சில என்சைம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைபேஸ். ஓகே, ஸோ லைபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த டிட்டர்ஜென்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிட்டர்ஜென்ட் ஃபார்மேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து லாண்ட்ரியில் இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் கூட வந்து இட் இஸ் பீயிங் used. Okay, and then pectinase and protease, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ கிளியராக பியூட்டிஃபுல்லாக தெரியுது நமக்கு இல்லை, அதை பார்க்கும்போதே குடிக்கலாமா இதை அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை. ஸோ அந்த மாதிரி டெட்ரா பேக்ஸில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது அதை தெளிவுபடுத்துறதுக்கு we have these pectinases and proteases. ஓகே, ஸோ protease and pectinase. பெக்டின் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம ஃப்ரூட்டுக்கு வெளியில் அந்த கவரிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் பெக்டின். அந்த பெக்டினை டிசால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி we use pectinase. ஓகே, அதே மாதிரி protease. ஸோ pectinase and protease வந்து ஃப்ரூட் ஜூஸ் இண்டஸ்ட்ரியில் டெஃபினட்டாக இட் இஸ் பீயிங் யூஸ்ட். பட் ஹேவிங் செட் தட் இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஜூஸஸை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, now the next most important enzyme that we have to know is streptokinase. Okay, so lipase, pectinase, protease வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இதெல்லாம் enzymes that are utilized different microbesலேருந்து நம்ம அதை எடுக்கலாம். பட் ஒரு மைக்ரோப் பேர் that you have to remember is streptococcus that is used in streptokinase that produces streptokinase. Okay, and இந்த streptokinase வந்து பார்த்தீங்கன்னா is particularly very very important because it is a clot buster. யாரெல்லாம் ஹார்ட் டிசீஸில் சஃபர் பண்ணுறாங்களோ அவங்க ஹார்ட்டில் வந்து கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்குற ஒரு என்சைம் வந்து இந்த streptokinase. ஓகே, ஸோ streptococcus வந்து produces this streptokinase. ஈஸி, ஸ்ட்ரெப்னு ரெண்டாவதுலேயும் இருக்கிறதுனால you can remember streptococcus,
produces streptokinase. அவ்வளவுதான். And this is used as a clot buster. So யாரெல்லாம் வந்து heart patients இருக்காங்களோ they can use this. அதே மாதிரி 2 bioactive molecules நமக்கு இருக்கு. Okay, bioactive molecules are nothing but ஒரு சில compounds இந்த microbes release பண்ற ஒரு சில compounds நம்ம அதை வந்து நம்மளுடைய life purposes or medicinal purposesக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் we have cyclosporin A. ஸோ இந்த cyclosporin A அப்படிங்கிறது வந்து Trichoderma polysporum அப்படிங்கிற ஒரு ஃபங்கைலேருந்து வருது பசங்களா. ஸோ இந்த Trichoderma polysporumலேருந்து வர இந்த cyclosporin A is used as an immunosuppressive agent. Okay, நான் சொல்லியிருக்கேன் that when an organ transplantation is happening, okay, when the organ transplantation is happening, நம்ம வந்து ஒரு ஃபுல் ஆர்கனையே வந்து நம்ம பாடிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம பாடியில் சின்னதாக ஒரு ஃபாரின் பேத்தோஜன் வந்தாலே நம்ம இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது இல்லையா. இவ்வளோ பெரிய ஆர்கனை வந்து உள்ளே வச்சா இது யாரா இது புதுசாக கதவை திறந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் தட் ஆர்கன். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் அந்த ஆர்கன் வில் பி டேமேஜ், இட் வில் பி அட்டாக்ட். ஸோ இந்த ரியாக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இம்யூன் சிஸ்டமை கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ. ஸோ முக்கியமாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ சைக்ளோஸ்போரின் ஏ வந்து இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட் அண்ட் இது கிடைக்கிறது வந்து ஒரு ஃபங்கை, அதாவது ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஓகே, அண்ட் த லாஸ்ட் bioactive molecule that we have to see is statin. ஓகே, இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற பிளட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு என்சைமை இந்த மாலிக்யூல் போய் தடுக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் கம்மியானதும் நம்ம பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலும் வந்து கிராஜுவலி கம்மியாயிடும். ஓகே, ஸோ இதை வந்து ஒப்டெயின் பண்ணுறது வந்து இஸ் ஃப்ரம் அன் ஆர்கானிசம் கால்ட் மொனாஸ்கஸ் purpureus. Okay, so Monascus purpureus produces statins. Okay, Trichoderma polysporum produces cyclosporin A and ஒரு முக்கியமான enzyme which is streptokinase streptococcus அப்படிங்கிற ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே பசங்களா, ஸோ இந்த மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட you are good to go. Okay, so these are all the industrially relevant products, அதாவது fermented beverage, உங்களோட enzymes and bioactive molecule, உங்களுடைய இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், we saw chemicals and also antibiotics. Okay, so antibiotics, chemicals, in the enzymes and bioactive molecule and உங்களுடைய fermented beverage. So enzymes தனி bioactive தனின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 கேட்டகரியில் வந்து we have these industrially important products. Okay, now next வந்து we are going to see how microbes are important in sewage treatment. Okay, so sewageங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் the volume that is produced every day வந்து பார்த்தீங்க அப்படின்னா is unimaginable பசங்களா. ஓகே, நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கும் நம்ம வேர்ல்டில் இருக்கிற பாப்புலேஷனுக்கும் the amount of waste that is generated in the form of sewage is unimaginable. அப்போது இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்மளோட ரிவர்ஸ்லையோ இல்லை ஓஷன்ஸ்லையோ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டைரக்ட்லி அது நம்மளை தான் ஹார்ம் பண்ண போகுது. பிகாஸ் வாட்டர் இஸ் கெட்டிங் பொல்யூட்டட். அப்போது வாட்டர் அசோசியேட்டட் லேண்ட் வில் பி பொல்யூட்டட். அந்த லேண்டில் நீங்கள் விளைவிக்கிற எல்லா க்ராப்ஸும் வில் பி பொல்யூட்டட். அல்டிமேட்லி நீங்கள் சாப்பிடும்போது யூ ஆல்சோ கெட் பொல்யூட்டட் இல்லையா. ஸோ ஃபார் அவர் ஓன் சேஃப்டி அண்ட் அவர் ஓன் பெனிஃபிட் நம்ம வந்து இந்த சூவேஜ் வாட்டரை டைரெக்டாக எந்த ஒரு ரிவர்லையோ ஓஷன்லையோ ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் we have to treat it. ஸோ இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோப்ஸோட ஒரு பெரிய பெரிய ரோல் இருக்குது. இப்போ ப்ராடாக நான் வந்து சூவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 2 கேட்டகரியாக நம்ம அதை பிரிக்கலாம். Okay, first primary sewage treatment and then it goes into the secondary sewage treatment. So primary sewage treatment அப்படின்னு சொல்லும்போது மேலோட்டமாக நமக்கு தெரியற எல்லா அழுக்கு குப்பை அதெல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும் இல்லையா. ஸோ என்னெல்லாம் லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஃபிசிக்கல் முறையில் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐதர் ஃபில்டர் பண்ணலாம், ஃபில்ட்ரேஷன் மூலியமாகவோ இல்லை அது கொஞ்ச நேரம் அன்டிஸ்டர்ப்டாக வச்சா அந்த ஹெவி
particles எல்லாமே வந்து செட்டில் ஆகிட போகுது. ஸோ செடிமெண்டேஷன் மூலியமாவோ இல்லை ஃபில்ட்ரேஷன் மூலியமாவோ we can remove all the debris that we find in the water. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல ஃப்ளோட்டிங் டெப்ரிஸை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன், அதாவது சைஸ் வாரியாக ஒவ்வொரு ஃபில்டராக போட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயில் பார்ட்டிகல்ஸ், பெபிள்ஸ், கல், மண் அதெல்லாத்தையும் வந்து செடிமெண்டேஷன் மூலியமாக நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து கீழே கடைசியாக செட்டில் ஆகுதோ, ஓகே, எல்லாம் ஃபில்ட்ரேஷன்லாம் முடித்த பிறகு செடிமெண்டேஷனுக்கு அப்புறமா என்னெல்லாம் கீழே செட்டில் ஆகுதோ அது எல்லாத்தையுமே we call it the primary sludge. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆகிற ஒரு குரூப் ஆஃப் அழுக்கு, அவ்வளோதான் பிரைமரி ஸ்லட்ஜ். ஓகே, இந்த பிரைமரி ஸ்லட்ஜ் போக மேலே இருக்கிற தண்ணி, அதாவது the effluent, அதை தான் வந்து we take it, அது சூப்பர்நேட்டன்ட் அப்படின்னு சொல்கிற அந்த மேலே இருக்கிற கிளியர் தண்ணியை தான் we will take it into the secondary treatment. ஓகே, ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஃபிசிக்கல் முறையில் நம்ம ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன், பிளா 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 மூலயமா நம்மளே வந்து அதோடைய தெரியிற கண்ணுக்கு தெரிய டெப்ரி எல்லாத்தையும் we are going to remove. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன மேம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஏரேஷன் டேங்க்கில், ஓகே, ஸோ ஏரேஷன் டேங்க்கில் இந்த ப்ரைமரி எஃப்ளூவெண்ட்டை எடுத்துகிட்டு போய் we are going to pump air and mix it. பயங்கர ஃபாஸ்ட்டாக we are going to stir this. ஓகே, ஸோ இதுக்காக we have an agitator. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் அஜிடேட்டர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ப்ரைமரி எஃப்ளூவெண்ட்டை வந்து இஸ் கோயிங் டு மிக்ஸ் ஆர் இட் இஸ் கோயிங் டு ஸ்டர். நான் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ வளர்ந்து பெரிய பெரிய மாஸ் ஆகி ஒரு மெஷ் லைக் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃப்ளாக்ஸ் அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வளர்ந்து இதில் இருக்கிற ஃபங்கையோட ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மெஷ் லைக் நெட்வொர்க் ஆகி ஒரு மாஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் இஸ் த ஃப்ளாக். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டைஜஸ்ட் த ஆர்கானிக் மெட்டீரியல் இன் த வாட்டர். ஓகே, ஸோ பொதுவாக ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் விச் இஸ் BOD, அதாவது பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, ஸோ பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தா இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுமோ that is the biological oxygen demand. அதாவது நான் 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன், இதுக்கு எக்கச்சக்கமான ஆக்சிஜன் கொடுத்தா தான் இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்லாம் குறையும் அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் நிறையா இருக்குது. அப்போ ஆர்கானிக் மேட்டர் நிறையா இருக்குது அப்படின்னா பொல்யூஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே பயோலாஜிக்கல் டிமாண்ட் கம்மியாக இருக்குது, அதாவது 1 லிட்டர் வாட்டருக்கு நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்தாலே எனக்கு வந்து அது நல்லா அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட் மீன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இஸ் லெஸ், அப்படின்னா பொல்யூஷன் இஸ் லெஸ். அண்ட் அந்த மாதிரி தண்ணியை நம்ம சேஃபாக எந்த ஒரு ரிவர்லேயோ கடல்லையோ நம்ம வந்து அதை டெபாசிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த BOD அதாவது பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்கிறது தான் இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸோட வேலை. நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளாக்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாசஸ் எல்லாமே இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் ஆல் தி ஆர்கானிக் மெட்டீரியல், அந்த அழுக்கு தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாம் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அண்ட் ரிசல்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட BOD ஆஃப் தி என்டையர் எஃப்ளூவெண்ட் வில் ரிடியூஸ். ஓகே, ஸோ BOD குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக we can pass it on to the rivers and oceans. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் வளர்ந்துடுச்சு, எல்லாம் முடிஞ்சது, BODயும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம அதை ஒரு டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய், அதாவது ஒரு செட்டிலிங் டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் இந்த எஃப்ளூவெண்ட்டை கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த வளர்ந்த இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் செட்டில் ஆகுமா. Now this forms the activated sludge. So ஃபர்ஸ்ட்லி ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் கீழே வந்து படிஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் we called it the primary sludge.
இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் நம்ம செட்டில் பண்ணும்பொழுது we call it as the activated sludge. Okay, so primary sludge அங்கே இங்கே activated sludge. Okay, so இந்த activated sludge வந்து பார்த்தீங்கன்னா it has all these active microbes. Okay, so இந்த மைக்ரோப்ஸில் கொஞ்சம் மைக்ரோப்ஸை திருப்பி டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நெக்ஸ்ட் பேட்சை ட்ரீட் பண்ணுறதுக்கு அது உதவுது. நான் சொன்ன மாதிரி நம்ம புள்ளி வச்சா கோலம் போட்டுருவோம். ஸோ அந்த புள்ளி எப்படி வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு இனாக்குலம் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ இதுலேருந்து இனாக்குலமாக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துகிட்டு we going to put it into the aeration tank. ஓகே, மேஜர் இந்த ஃப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நமக்கு ஒரு தேவையில்லாதது தானே. எஸ், நம்ம ஆர்கானிக் மேட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பிஓடியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி we use these microbes. இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸை we will take it into an anaerobic sludge digester. So in the anaerobic sludge digester what's happening அப்படின்னா without oxygen இந்த microbes இந்த flocks எல்லாத்தையும் it is going to eat up, it is going to digest. Okay, so இந்த anaerobic bacteria எல்லாமே will help in reducing or digesting and the flocks of aerobic microbes. Okay, so in the aerobic sludge digester la vandu pathinga appadina they will digest the bacteria and fungi. adukku apparama இந்த digestion மூலியமா திரும்பி வந்து ஒரு குப்பை சேர்ந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வேலை வைக்காம இந்த பாக்டீரியா எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி it will release it as methane, hydrogen sulfide and carbon dioxide. Okay, so இந்த மாதிரி gases வந்து when it is released, okay, இருக்கிற flocks are also disposed. இருக்கிறது வந்து is the secondary effluent, okay, or the effluent from the secondary treatment. இதை வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம சேஃபாக எந்த ஒரு ரிவர்லையும் ஓஷன்லையும் நம்ம அதை போய் டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம அதை ரிலீஸ் பண்ணும்பொழுது எந்த விதமான பொல்யூஷனும் வந்து is not being caused in the case of rivers and oceans. Okay, so if you see இந்த மாதிரியான வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். ஓகே, தி கவர்மெண்ட் ஹேஸ் brought about கங்கா ஆக்ஷன் பிளான், ஓகே, அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு 2 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா கங்கா அண்ட் யமுனா தான் நம்ம கண்ட்ரிலேயே இருக்கிற பிக்கெஸ்ட் ரிவர்ஸ் இல்லையா. ஸோ இந்த ரிவர்ஸில் பொதுவாக வந்து நம்ம ப்ராக்டிசஸ்னாலேயோ இல்லை அங்கே இருக்கிற டூரிசம்னாலேயோ எக்கச்சக்கமான குப்பை எக்கச்சக்கமான அழுக்கு வந்துட்டுருக்கு. பட் இந்த ரிவர்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நன்மைக்காக அதை பாதுகாக்கணும் அப்படின்னா we have to set up more such sewage plants. அங்கே போய் we have to treat the water. அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வந்து எந்த ஒரு வேஸ்ட் வாட்டரையும் நம்ம வந்து இந்த ரிவர்ஸில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா பசங்களா? ஸோ சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால் மேனுவலாக ஒரு சூவேஜ் வாட்டரை க்ளீன் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் அது முடியாது. பட் மைக்ரோப்ஸ் கேன் டூ இட். அதனால நம்ம மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கேட்டகரி தட் வி வில் see இஸ் பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் மைக்ரோப்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த பயோகேஸ்னால் ஃபண்டமெண்டலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் கேஸஸ். மெயினாக மீத்தேன் இருக்குது, பட் அதோடு சேர்ந்து ஒரு சில கேஸஸ் சேரும் பொழுது இந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினால் கிடைக்கிற இந்த கேஸஸை நம்ம ஃபியூவலாக கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ். ஸோ தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் அ பயோகேஸ். ஓகே, அண்ட் இந்த பயோகேஸை ஃபார்ம் பண்ணுற மெயின் ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த methanogens. Okay, it is the methanogens. So இந்த methanogens அப்படின்னு சொல்லும் பொழுது they are nothing but cellulosic materialல anaerobic-ஆ digest பண்ணக்கூடிய ஒரு group of organisms. Okay, so anaerobically they grow on cellulosic material. So மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த methanogens வந்து நிறைய எக்கச்சக்கமாக வந்து will be present in the cattle உடைய gut. ஸோ மாடெல்லாம் நிறைய வந்து cellulosic material சாப்பிட்றதுனால அது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அதோடைய கட்டில் வந்து these
these methanogens are present. Okay, and நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா they produce large amount of methane. Okay, அதோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் அப்படின்னு ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான் வந்து நம்ம பயோகேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக மீத்தேன் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் இது எல்லாமே is going to be a part of what it releases. Okay, and இது வந்து பார்த்தீங்கன்னா sewage treatmentல ஒரு anaerobic sludge நமக்கு கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஃப்ளாக்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை வந்து ஃபர்தராக நம்ம வந்து anaerobic டைஜஸ்டர்ஸில் போட்டு we are going to let the anaerobic bacteria digest it இல்லையா. ஸோ அந்த ஸ்லட்ஜ் டைஜஸ்டரில் கண்டிப்பாக மீத்தேனோஜென்ஸ் will be one of them. Okay, and if you see sewage treatmentலேருந்து அந்த anaerobic sludge நமக்கு என்ன கிடைக்குதோ டைஜஸ்ட் பண்ணது போக அந்த ஸ்லட்ஜை கூட we can use for the production of biogas. So sewage treatment வச்சா கூட ஒரு பிளான்ட் வச்சா கூட அதுலேருந்து ஒரு பை ப்ராடக்டாக கண்டிப்பாக நமக்கு பயோகேஸும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ வி கேன் யூஸ் இட் எக்கனாமிக்லி இல்லையா. ஸோ பிளான்ட் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயோகேஸும் சேர்ந்து கிடைக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கேட்டிலோடைய ரூமெனில் வந்து யூ கேன் ஃபைண்ட் தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் கோபர், அதாவது மாட்டோடைய சாணி வந்து இஸ் வெரி வெரி ரிச் இன் திஸ் மித்தானோஜென்ஸ். ஓகே, ஸோ இந்த கோபர் கேஸ் அதுலேருந்து எரிக்கக்கூடிய கேஸில் வந்து எக்கச்சக்கமாக we will find these bacteria. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸ்லேயும் வந்து இட் இஸ். ஸோ அதனால தான் வந்து கவு டங் வந்து இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். அதை வச்சு we can generate so much of biogas. ஸோ நம்ம வந்து வீணாக ஃபியூவலை யூஸ் பண்ணி நம்ம சரௌண்டிங்ஸை பொல்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக we can use this gobar gas or we can use these biogas and அதிலிருந்து we can cook or நம்ம எங்கெல்லாம் fuel யூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா we can effectively use these components. Okay, so methanogens are the most important things that are involved. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா this is how your biogas plant is going to look. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா the dung water is present. ஒரு விதமான ஒரு ஸ்லரி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், கவு டங்கையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்லரியை வந்து we will send it into the digester. Okay, so இது வழியாக வந்து we will send it inside that and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we will introduce these methanogens எல்லாமே. and also கவு டங்கில் நேச்சுரலாகவே இந்த methanogens இருக்கும் because cattle ஓட கட்டில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களோட எக்ஸ்க்ரீட்டாலையும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வில் பி தேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தீஸ் கேஸஸ், அதாவது பயோகேஸ், மெயினாக மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் கேஸை வந்து அது ரிலீஸ் பண்ண போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஹோல்டர் வழியாக நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணி ப்ராப்பராக கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேருந்து மிச்சம் கிடைக்கிறது வந்து இஸ் அ ஸ்லட்ஜ். அதை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு தனி டெபாசிட்டரி இருக்காங்க. ஸோ இந்த பயோகேஸ் பிளான்ட் இஸ் வெரி வெரி ஈஸி டு செட் அப். அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியாஸில் எங்கே நிறைய மாடு நிறைய ஃபார்ம் லேண்ட் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு போய் நல்லா அழகாக சூப்பராக செல்லுலோசிக் மெட்டீரியல் சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஈக்குவலி குட் மித்தனோஜென்ஸ் இருக்கிற we get a good cow dung and அதுலேருந்து we can produce this biogas. கிளியரா பசங்களா? ஸோ பயோகேஸ் இஸ் த fourth category under which we have the use of microorganisms. Okay, and then next வந்து பார்த்தீங்கன்னா is microbes as biocontrol agents. Okay, so control agents அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? ஓகே, பார்த்தா நம்மளுடைய கிராப்ஸ், அதாவது ஃபார்ம்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெஸ்ட்ஸ் வந்து கம் இன் டு டேக் த கிராப்ஸ் இல்லையா. எக்கச்சக்கமான பூச்சி வருது. இப்போ நம்ம வீட்லேயும் அதே மாதிரி we have pest, we have everything around us in our environment. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சில பெஸ்ட்ஸ்னால நமக்கு கிராப் லாஸ் ஆகுது, இல்லை வந்து நமக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பெஸ்டிசைடை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்டிசைடோ ஒரு இன்செக்டிசைடோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேவை இருக்கிற ஆர்கானிசம் தேவை இல்லாத ஆர்கானிசம் அப்படின்னு பாரபட்சமே இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு கிளியர் எவ்ரிதிங் வில் டை இன் த ப்ராசஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைட்னால நமக்கு ஹியூமன் பாடிக்குமே வந்து ஹார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வேண்டியும் அண்ட் நான் சொன்ன மாதிரி தேவை இருக்கிறது தேவை இல்லாததுன்னு ஒரு டிஃப்ரென்சியேஷனே இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா
the ecosystem there is not exactly balanced இல்லையா. ஒரு சில ஆர்கானிசம்ஸ், ஒரு சில பூச்சிகள், ஒரு சில இன்செக்ட்ஸ் வந்து நமக்கு தேவை, ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸுமே நமக்கு தேவை. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு. ஸோ இந்த தேவையுள்ள ஆர்கானிசமை நம்ம டச் பண்ண வேணாம் அப்படின்னா எக்ஸாக்டாக எதை நம்ம தூக்கணுமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி we can remove. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பெஸ்ட்ஸ் இல்லை இன்செக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி we can use these microbes. ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ladybirds, beetles with dark and black dots. ladybirds நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்ன பக் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி we have aphids. ஓகே, அதாவது ஆஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி we use these ladybirds. ஓகே, ஸோ இந்த ladybirds வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ மைக்ரோப், பட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக வேண்டி ஐ ஹவ் given here. ஓகே, ஸோ இந்த ஆஃபிட்ஸை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா we use these ladybirds. ஓகே, இந்த ladybirds போய் ஆஃபிட்ஸ் எடுத்துனா ஆஃபிட்ஸ் will not destroy the crop. ஸோ ஆஃபிடை டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இன்செக்டிசைட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் புதுசாக லேடிபேர்டை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா லேடிபேர்ட் நம்ம க்ராப் அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டாக ஆஃபிட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணிவிட்டு அவர் க்ராப்ஸ் ஆர் சேஃப். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி வந்து மஸ்கிட்டோ ஒழிக்கிறதுக்கு we have dragon flies. ஓகே, ஸோ மஸ்கிட்டோ இருக்கிற இடத்துல வந்து dragon flies நிறைய இருந்தது அப்படின்னா மஸ்கிட்டோ பரவாது நமக்கு. ஓகே, பட் மெயினாக மைக்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பார்க்க வேண்டிய 2 இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன்று பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், இன்னொன்று ட்ரைகோடர்மா. ஸோ இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ங்கிறது பசங்களா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேட்டகரி ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடி, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேருந்து பிடி அப்படின்னு ஒரு அதாவது பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த பிடி வந்து க்ரை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை வந்து இட் வில் ரிலீஸ். ஓகே, ஸோ இந்த க்ரை ப்ரோட்டீன்ஸ் மூலியமாக ஒரு பிடி டாக்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸின் வந்து கெட்ஸ் ரிலீஸ்ட். ஓகே, ஸோ இந்த ரிலீஸ் ஆன இந்த டாக்ஸின் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து இந்த கேட்டர்பில்லர்ஸ் வந்து சாப்பிடுது அப்படிங்கிறப்போ இந்த பிடி உடைய டாக்ஸின் அதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேட்டர்பில்லரோட வயத்தில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு இட் வில் லீட் டு த டெத் ஆஃப் த ஆர்கானிசம். ஓகே, ஸோ அந்த கேட்டர்பில்லர் முழுசாக இட் வில் டை. ஓகே, ஸோ ஏன் மேம் அதே பிளான்ட்டை நாம் சாப்பிட்டா நமக்கு எதுவும் ஆகாதா, பிடி பிரிஞ்சால் பிடி டொமேட்டோலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆகாது. பிகாஸ் இந்த ஒரு டாக்ஸின் வந்து ஒன்லி ஆல்கலைன் பிஹெச்சில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுது. பட் நம்ம வயதில் இருக்கிறது ஆசிடிக் பிஹெச் இல்லையா, வி ஹாவ் அ வெரி வெரி ஆசிடிக் ஸ்டமக். ஸோ நமக்கு இந்த டாக்ஸின் ஆக்டிவேட்டே ஆகாத காரணத்தினால நமக்கு எந்த விதமான டேமேஜும் கிடையாது. பட் இந்த கேட்டர்பில்லர்ஸோட கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் ஆல்கலைன் பிஹெச். அப்போ என்ன ஆகும், இந்த டாக்ஸின் போய் ஆக்டிவேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த கேட்டர்பில்லர்ஸ் வில் டை. ஓகே, ஸோ பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற இந்த மைக்ரோப் வந்து எஸ்பெஷலி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் தீஸ் கேட்டர்பில்லர்ஸை ஒழிக்கிறதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ மெயின்லி ஃபார் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் வி ஹாவ் திஸ் பிடி டாக்ஸின் ஆர் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஓகே, அண்ட் another one is ட்ரைகோடர்மா. ட்ரைகோடர்மா அப்படிங்கிற இந்த ஃபங்கஸ் வந்து பர்டிகுலராக வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸ்லேருந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி திஸ் இஸ் தேர். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் இஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது you have to remember Bacillus thuringiensis and Trichoderma. அது மட்டும் இல்லாமல் some of these insects like dragonfly வச்சு we can clear, mosquitoes அதே மாதிரி ladybirds வச்சு we can get rid of aphids. ஓகே, ஸோ இந்த மாதிரி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை கெமிக்கலான ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணாததுனால தெர் இஸ் அ குட் பேலன்ஸ் இன் த ஈகோசிஸ்டம் அண்ட் நம்மளுடைய க்ராப்ஸ் வந்து எந்த விதத்துலையும் இஸ் நாட் கோயிங் டு பி ஹார்ம்ஃபுல் டு அஸ். ஓகே, ரைட், இந்த ட்ரைகோடர்மா இருக்கிறதுனாலையோ இல்லை ட்ராகன் ஃப்ளைஸ் இருக்கிறதுனாலையோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் அஸ் இன் எனி வே. ஸோ தேர் கேன் பி அ குட் பேலன்ஸ் அண்ட் அதனால வர அவுட்கமும் வந்து வில் பி வெரி குட். ஓகே, ஸோ பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸில் மெயினாக இந்த ரெண்டு which is Bacillus thuringiensis and Trichoderma பசங்களா. The next category is biofertilizers. Okay, so when I say biofertilizer,
அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபர்டிலைசராக போடுறதுக்கு வந்து நம்ம சிந்தட்டிக்காக கெமிக்கலான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நமக்கு அந்த கரெக்ட் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. ஓகே, சம்டைம்ஸ் அது ரொம்ப ஹார்ம் பண்ணுது நம்மளோட கிராப்ஸை அண்ட் இன்டைரக்ட்லி அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா there is a lot of health hazards that occur. ஸோ அதுக்கு வந்து நேச்சுரலி ஆக்குரிங் இன்செக்ட்ஸ் ஆர் நேச்சுரலி ஆக்குரிங் இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். ஸோ இஃப் யூ சி ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் இன் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங். ஸோ வெளியில் நைட்ரோஜன், அதாவது யூஸ்வலி ஆல் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் இல்லை ஜென்ரலாக க்ராப்போட நல்ல க்ரோத்துக்கு வந்து நைட்ரோஜன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட். ஓகே, ஸோ இந்த நைட்ரோஜனை நம்ம வெளியில் ஒரு பயோ ஃபர்டிலைசராக, அதாவது வெளியில் கெமிக்கல் ஃபர்டிலைசராக சப்ளை பண்ணுறதை விட ஒரு பயோ ஃபர்டிலைசராக we can introduce ரைசோபியம். ஸோ இந்த ரைசோபியம் என்ன பண்ணுதுன்னா இட் வில் ஃபார்ம் சர்டன் nodules in the root. ஓகே, சின்ன சின்ன நாட்ஸாக வந்து இட் வில் ஃபார்ம் இன் த ரூட். அங்கே போய் தங்கிக்கிட்டு இட் வில் டேக் அப் ஆல் த அட்மாஸ்பரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி இட் வில் கிவ் இட் டு த பிளான்ட். ஓகே, ஸோ இந்த நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷனுக்கு வந்து we really need these organisms. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்லேருந்து ரைசோபியம் வாழ்ந்துக்கும், அவ்வளோதான். ஸோ ரைசோபியம் இஸ் an important nitrogen fixer. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் azospirillum and azotobacter. இப்போ ரைசோபியம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிவிங் இன் அசோசியேஷன். ஒரு பிளான்ட்டோட ரூட்டில் மட்டும்தான் அதால் இருக்க முடியும். அதே வந்து azospirillum and azotobacter வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ லிவிங். ஓகே, இட் டஸ் நாட் நீட் டு டிபெண்ட் ஆன் த பிளான்ட் ஆல்சோ. ஒரு அசோசியேஷன் தேவை இல்லாமல் கூட இட் வில் ஹெல்ப் இன் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங். ஸோ நைட்ரோஜனை வந்து அது வாங்கிக்கிட்டு பிளான்ட்னால டைரெக்டாக நைட்ரோஜனை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த நைட்ரோஜனை அது அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய, இந்த பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட்டாக அதை மாற்றி இட் இஸ் கிவிங் இன்சைட். ஓகே, ஸோ வி ஹாவ் azospirillum and azotobacter as free living nitrogen fixers. Okay, then if you see mycorrhiza. ஓகே, இந்த மைக்கோரைசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபங்கல் அசோசியேஷன். இப்போ பாக்டீரியா எப்படி ரூட்டில் வந்து அசோசியேட் ஆகுதுன்னு சொன்னேன், அதே போல் ஒரு ஃபங்கை வந்து பிளான்ட்டோட when it makes a symbiotic association. ஓகே, அந்த மாதிரி நான் உனக்கு இது தரேன், நீ எனக்கு இது கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசோசியேஷனில் when fungi is living with a plant we call it mycorrhiza. and mycorrhiza என்ன பண்ணுது, helps to absorb phosphorus. ஓகே, ஸோ இது வரைக்கும் ரைசோபியம் அண்ட் அசோட்டோபாக்டர் அசோஸ்பிரிலம் வந்து இஸ் கிவிங் நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷன். இங்கே மைக்கோரைசா இஸ் ஹெல்பிங் இன் ஃபாஸ்பரஸ். ஓகே, ஸோ அதை வந்து ஃபாஸ்பரஸை பிளான்ட் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஓகே, அண்ட் இஃப் யூ சி சைனோபாக்டீரியா, ஓகே, தே ஆல்சோ ஹெல்ப் இன் அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷன் தான். ஸோ வெளில இருக்கிற நைட்ரோஜனை எடுத்துட்டு அது மோர் அப்சார்பபிள் ஃபார்மில் இட் இஸ் கோயிங் டு கிவ் இட் டு த பிளான்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி எக்ஸாம்பிள்ஸ் ஹியர் we have Anabaena, Nostoc and Oscillatoria. So Anabaena, Nostoc and Oscillatoria இது வந்து பார்த்தீங்கன்னா it helps in nitrogen fixation. Okay, and also வந்து generally cyanobacteria can be used to increase soil fertility. So வெறும் nitrogen fixation மட்டும் இல்லாமல் ஓவரால் ஒரு arid லேண்டை வந்து நம்ம நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய fertile லேண்டாக மாற்றணும் அப்படின்னா this cyanobacteria can definitely help. Okay, so as biofertilizers நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have rhizobium and then we have azotobacter, we have azospirillum and we have cyanobacteria. இது நாலுமே வந்து is going to help in nitrogen fixation. and cyanobacteriaல examples என்னென்ன, Anabaena, Nostoc and Oscillatoria. so இது நாலுமே வந்து is going to help in nitrogen fixation and fungal association with the plant root which is mycorrhiza னால we get phosphorus. Plant gets the phosphorus from the soil. ஸோ ஓவரால் நம்ம இந்த சாப்டரில் பார்த்தோன்னா பசங்களா we have seen how microbes are extremely useful இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம், லைக் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்டில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில், சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் இல்லையா, பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, பயோ ஃபர்டிலைசராக இல்லையா, அப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாக, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி மைக்ரோப்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். நான் உங்களுக்கு த மோஸ்ட் சிம்பிளிஃபைடு வேல டேபிள்ஸ் மூலியமாகவும்
ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மூலியமாகவும் நான் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா மட்டுமே நீங்கள் வந்து யூ கேன் ஸ்கோர் வெரி வெல் இன் திஸ் சாப்டர். ரீசன் பீயிங் என்ன மைக்ரோப், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே ரொம்ப டைரெக்டான கொஸ்டின்ஸை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும் பசங்களா. ஓகே, ஸோ மாஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க பசங்களா. எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, and I'll see you soon. Bye bye.